2011 டு 2021 அதிமுக ஆட்சி இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை அந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுத்தாங்க. அந்த திட்டங்களை முன் வச்சு தான் திமுக தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் ஒரு பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது. 156 இடங்கள் கடந்த முறை ஜெயிச்சதுலேருந்து இந்த வாட்டி ஒரு 73 இடங்கள் தான் கூட்டணியாகவே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க திமுக. ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்காக வந்திருக்கிறாங்க. இந்த தோல்விக்கான காரணங்களாக நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க? கரெக்டு. ஃபஸ்ட்டு 2021 26 வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய செயல்பாடுகள் காட்டியிருக்காங்க. ஸோ எல்லா இண்டெக்ஸ்லையும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே தமிழ்நாடு ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எக்கனாமிக்கலி, எஜுகேஷ்னலி, ஹெல்த்து, அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில், அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டில், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஸ்கீமில், அந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோலாம் கொண்டு வந்ததுனால தான் அவங்களால 25 சீட் ஜெயிக்க முடியுது. ஒருவேளை ஏடிஎம்கே மாதிரி ரொம்ப போராக அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இவங்க ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு விஜயோட ஒரு இம்பேக்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் அவரோட அந்த 5 வருஷோட செயல்பாடு ப்ளஸ் எலெக்ஷனில் அவங்க போட்ட ஃபீல்டு ஒர்க்னால தான் 180 அட்லீஸ்ட் 75 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இதில் அவங்க கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தா தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தல் நேரத்துலையும் மேபி இன்னும் கூட அவங்க கூடுதலாக 100 இடத்த தாண்டி கூட வந்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் லெட் டவுன், பிடிக்காத புருஷன் பொண்டாடி மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா அவங்க சீட்டு கேட்ட விதம், அவங்க பேச்சுவார்த்தை நடத்தின விதம், அவங்க விஜய் கூட போகலாமான்னு சரி நிறைய பேரை வச்சு பேசின விதம், அது எல்லாமே ஒரு கூட்டணியை வலுப்பெற செய்யாது, வலுவிழக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ராகுல் காந்தியை ஸ்டாலினோட ஒரே மேடையில் ஏற்ற விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அது ஏன் காரணம்? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு முழு மனதோட ஒரு கூட்டணியில் இல்லையோன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது பொதுவாக. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன்னா அவங்க காங்கிரஸ் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, எல்லாரும் சொன்ன மாதிரி டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. ஆனால் டிஎம்கே மட்டுமே தனி மெஜாரிட்டி வரக்கூடாது, ஒரு 100 சீட்டு மட்டுமே ஜெயிக்கணும், அப்போ தான் கூட்டணியில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆமாம், இப்போது விஜய் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லுவாங்கள்ல, டிஎம்கே வர வேண்டிய இடத்துக்கு விஜய் வந்துட்டார். ஆனால் அவங்க பிளான் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. டிஎம்கே மட்டுமே ஒரு 130 இடத்துல ஜெயிச்சுட்டா, 150 இடத்துல ஜெயிச்சுட்டா கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடம் வராது. ஆனால் கூட்டணி ஆட்சின்னு வரணும்னா டிஎம்கே ஜெயிக்கணும், ஆனால் 100 சீட்டு தான் ஜெயிக்கணும், இன்னொரு 20 சீட்டு கம்மியாக இருக்கணும். அப்போது காங்கிரஸோ இல்லை மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம். நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி கேட்டால் தரமாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு சொல்லிட்டீங்கல்ல. இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிற்குதுன்னா நீங்கள் எங்களை இப்போ மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு கொஞ்சம் புல் பேக் பண்ணி ஒரு 100 சீட் மட்டுமே டிஎம்கே ஜெயிக்கிற அளவுக்கு இவங்க நினச்சி பிளான் பண்ணாங்க. இவங்க 100 சீட்டு, ஏடிஎம்கே ஒரு 80 சீட்டு, மீதி ஒரு 50 சீட்டு விஜய் ஜெயிப்பார், அப்படி கூட நினச்சிருக்கலாம். ஆனால் விஷயம் என்ன, தலைகீழ மாதிரி விஜய் 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாரு. அதனால தான் இவங்க ஒரு நாள் கூட யோசிக்காமல் இவங்களோட பிளான் என்ன, எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் முடிவு வந்தோடனே 100 சீட்டு ஜெயிக்க போகிற டிஎம்கே கிட்ட போய் நம்ம மந்திரி சபையில் பங்கெடுத்துக்கணுன்றது. அந்த டிஎம்க்கு பதிலாக டிவின்னு போட்டாங்க. ஸோ டிவிகே கிட்ட போய் அப்படியே சேர்ந்துட்டு அந்த கூட்டணி ஆட்சியில் இப்போ 2 மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இவங்க ஒரு 10 பேருக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னு பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை, 5 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அங்கே போயிட்டு டிஎம்கே மேலே டிவிகேவோட கூட்டணியில் போய் சேர்ந்து அவங்க அங்கே ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதனால் இது நடந்தது நல்லதா கெட்டதான்றது அதை விட இப்போ அவங்களோட ரியல் கலர் தெரிஞ்சு போச்சு. அவங்க இனிமேல் டிஎம்கேவும் காங்கிரஸுக்கும் திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க டிவியோட தான் போக போகிறாங்க. டிஎம்கே அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்றதை பார்த்துட்டு அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஓகே,
திமுகவோட தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பேசப்படுவது வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை நடத்தின விதம். குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு இடம் கொடுத்தது, அப்போ நடந்த விடயங்கள், தேமுதிக உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு 10 இடத்த கொடுத்தது, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்தவங்களோட புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுத்தது, ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியோடு நடந்த விவாதங்கள், ஒரு பெரிய நீண்ட இழுபறி, நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்வது, இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடந்த உரசல்கள், அப்புறமா வந்து பிரச்சாரத்தில் பிரேமலதா அவர்கள் பேசினது, திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் வாங்கினது, இந்த மாதிரியான கூட்டணியில் நடந்த குழப்பங்கள், திமுக கூட்டணி கட்சிகளை நடத்தின விதம், இதெல்லாம் ஒரு செட்பேக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாலிடிக்ஸ்க்கும் அது பொருந்தும். ஆமாம், இப்போது நம்ம எப்படி ராகுல் காந்தி ஒரே மேடையை ஷேர் பண்ணாதது பெரிய தப்பாச்சு ஸ்டாலினோடன்றது, அதனால் ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு விழுந்திருந்தா கூட எத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்க முடியாது. 500 ஓட்டுக்குள்ள 1000 ஓட்டுக்குள்ள தோத்தவங்களாம் ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பெரிய கருப்பன் ஜெயிச்சிருப்பார்ல, ஒரு ஓட்டில் தோத்துட்டாரு, கண்டிப்பாக பெரிய கருப்பன் ஜெயிச்சிருப்பாரா. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. இப்போது அதுலேயே வந்து இப்போ காங்கிரஸ் தான் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருந்திருக்காங்க. ஏன்னா தேமுதிகவை உள்ளே கொண்டு வரதுக்கு, டிஎம்கேக்குள்ள அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திரைமறைவா, எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் டிவிகேவோட போயிடுவோம் அப்படின்ட்டு. அதை வந்து ஸ்டாலினால் வெளியே சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. அது என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கம்மியாக தான் சீட்டு கொடுக்க முடியும், அதை வாங்கி தயவுசெய்து இல்லைங்கன்னா அவங்க கேட்குறதா இல்லை, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிவிகே இருக்குது, விஜய் இருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கவுண்டர் பண்ணுறதுனால பின்ன அவங்க இப்போது தேர்தல் முடிஞ்சவொன்னு சொல்லாமல் போனவங்க தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் விஜய் கூட போகிறோன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்குன்னே தேமுதிகவை வலுக்கட்டாயமாக உள்ளே கொண்டுட்டு வராரு ஸ்டாலின். அப்போது அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல, ஓஹோ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நிறைய சீட்டு தான் கேட்பாங்க. அவங்க மேபி 20 கூட ஆரம்பிச்சிருக்கலாம், 15 கூட கேட்டிருக்கலாம், 20 சீட்டு கொடுங்க, 15 சீட்டு கொடுங்கன்ட்டு. ஆனால் கடைசியில் அவங்க வந்து 10 ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் எங்கள் சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அவங்க. அப்போது குறைஞ்சபட்சம் நம்ம 10 தான் கொடுக்க முடியும். அந்த 10ல் வந்து ஒரு சீட்டு விசிகேலேருந்து தான் போயிருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவங்களுக்கு 9, விசிகேவுக்கு 9 கொடுத்துருக்கலாம் கூட. ஆனால் விசிகேவுக்கு ஒன்று குறைக்கப்பட்டுச்சு, 8 தான் கொடுத்துருக்காங்க, போன வாடி கொடுத்து அதே 8 தான். அதே மாதிரி கம்யூனிஸ்டில் ஒன்று குறைக்கப்பட்டிருக்கு. அப்போது காங்கிரஸ் கொடுத்த 3 சீட்டில் ஒன்று இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், காங்கிரஸுக்கு ஒரே சீட்டு கூட கூடுதலாக கொடுத்து. ஆனால் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் அந்த 3 சீட்டு எடுத்ததுனால அந்த 3 சீட்டு இவங்க 2 பேர்கிட்ட ஒன்று குறைச்சிட்டாங்க. ப்ளஸ் ஏற்கனவே இவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, அங்கேயே ஒரு 3 சீட்டு போயிடுச்சு, இவங்களுக்கும் ஒரு 10 சீட்டை கொடுக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சீட்டு கிடையாது. அதனால் இவங்க மற்ற கூட்டணி கட்சிகள் தான் ஸ்குவீஸ் பண்ணி ஆகணும். அதில் வந்து இவங்க ரொம்ப நட்பாக இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் இது பண்ணி ஆகணும். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, நம்ம வந்து கடை வெட்டி விருந்து வைக்கிறோம், சொந்த பந்தெல்லாம் ஒரு 50 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 100 பேராக வந்துட்டாங்க. 100 பேராக வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போன உடனே நம்ம அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் இருக்காது. அவங்க வந்து நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க, இருந்தால் கடைசியாக சாப்பிடலாம், எல்லாம் வந்தவங்களாம் சாப்பிட்டு போட்டோன்ற மாதிரி கடைசியாக இவங்களுக்கு நெருக்கமான ஒரு நட்பு வட்டாரத்துலேயும் ஒரு சுமூகமான உறவுலையும் இருந்த விசிகேவையும் கம்யூனிஸ்டையும் தான் அவங்க ஸ்குவீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா புதுசாக வர தேமுதிகவை ஸ்குவீஸ் பண்ண முடியாது, அந்த அகில இந்திய கட்சியான காங்கிரஸையும் ஸ்குவீஸ் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு 3 சீட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 10 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இவங்களுக்கு 10 சீட்டை கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல வந்து ஏதோ இருக்கிறத ஆளுக்கு ஒன்று கம்மி பண்ணிக்கிட்டு செட்டில் டவுன் பண்ணாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு முரண்பாடு. அதாவது என்னென்னா, இதுக்கு சீட்டு குறைச்சது கூட்டுறது கூட இல்லை, இவங்க பொழுதுகளில் பேசுறது, அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் அந்த இழுபறியாக நடந்தது, அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணுது, கூட்டணிக்குள்ளே ஏதோ குழப்பம் இருக்குது போல அப்படின்ட்டு. ஆமாம், பட் அதனால் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆன மாதிரி தெரியல. இது தேர்தல் நடந்த விதம், மக்கள் ஓட்டு போட்ட விதமே இது வேறு மாதிரி வந்திருக்கு. ஆமாம், வேறு ஒரு சினாரியோவில் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள் தான். பட் இந்த சின்ன சின்ன காரணங்கள் சரி செய்யப்பட்டிருந்தா, இல்லை திரை மறைவுக்கு பின்னாடியே முடிக்கப்பட்டிருந்தா ஒரு 5 சீட்டோ ஒரு 10 சீட்டோ கூட கூடுதலாக வந்து டிஎம்கே கூட்டணிக்கு வந்திருக்கலாம். ஓகே, இன்னொரு காரணம் நான் பார்ப்பது வந்து திமுக வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டாங்களா, நம்ம வந்து நிறைய மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிட்டோம், பெண்கள்
பெண்களுக்குள்ள 1,30,00,000 பேருக்கு நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கோம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு 4000 கொடுத்தோம். அதுக்கப்புறமாக கோடை சிறப்பு நிதியாக இவ்வளோ பணம் வந்து கொடுத்துருக்கோம். பெண்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது இல்லாமல் நிறைய மக்கள் நல திட்டங்களை செஞ்சுருக்கிறோம். எதிர்கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த மாதிரியான பல காரணிகள் நமக்கு சாதகமாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு திமுக கடைபிடிச்சதா அது ஒரு டிராபேக்காக ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன 2 விஷயத்தில், ஒன்று மக்கள் நல திட்டங்களில் கொடுத்துருக்கோம், அதனால் நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக வரும்னு நினச்சாங்க. அது கரெக்டான விஷயந்தான். அதில் ஒன்றும் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளுங்கட்சி நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது எந்த தப்புமே கிடையாது. அந்த விதத்தில் டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான். ஆனால் இன்னொன்று சொன்னீங்கல்ல, எதிர்கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால நம்மளுக்கு ஒரு ஈஸியான வெற்றியாக இருக்கும், ஒரு ஈஸி வின்னாக இருக்கும்னு கூட நினச்சிருக்கலாம்ல. அதுதான் தப்பு. ஏன்னா ஏடிஎம்கேவோட வீழ்ச்சி விஜயோட வளர்ச்சியை பெருசாக தூக்கி விட்டுட்டே இருக்கு, எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கு. கரெக்டு. ஸோ இவங்க விழ அவர் எழுந்துக்கிட்டே இருக்காரு. டிஎம்கேவோட ஓட்டம் அவங்களோட ஆதரவு தளமும் ஓரளவுக்கு இன்டாக்டாக தான் இருக்குது. ஆனால் அதிகமான வீழ்ச்சி இங்கே வர விஜய்க்கு அது அதிகமான டிவிக்கு அதிகமான ஏற்றத்தை கொடுக்குது. ஸோ அந்த இதில் இவங்க பார்த்துருந்தா, ஒருவேளை இப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம பண்ணதுக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, ஆனால் நம்மளுக்கு எதிராக ஓட்டு போட போகிறாங்களா ஒரு செட் ஆஃப் பீப்புள், அது வந்து நம்மளுக்கு 40% வந்தால் கூட 60% வெளியே இருக்குது. அப்போ அந்த 60% ஒரு நம்மளுக்கு 40 போட்டு 35% ஏடிஎம்கேக்கு போட்டால் பாக்கி ஓட்டுகளே இல்லை, வேறு யாருமே ஜெயிக்க முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த 60%ல் ஒருவேளை விஜய் நிறைய % வாங்கிடுவாரோ, வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ன்ற ஆங்கிள் அவங்க திங்க் பண்ணாத விட்டது அது பெரிய தப்பு. இவங்க 40% வாங்குவாங்கன்றது இவங்க நம்பிக்கை. கிட்டத்தட்ட அதில் ஒரு 7-8% கம்மியாக வாங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாக்கி இருக்க 60%ல் ஏடிஎம்கே ரொம்ப பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் ரொம்ப மேலே வந்துடுவாரோ அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா அவங்க போட்டியாளராக பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நினச்சாங்க, அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஏன்னா இந்த பக்கம் விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குவோன்னு யாருக்குமே தெரியல. அதனால் அவரை பெருசாக இது பண்ணிக்கல, அவர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி. அதனால் விஜய்க்கு வந்து ஒரு க்ளீனாக அது யாருமே அவர் அட்டாக் பண்ணல. அவர் நிறைய ஃபால்ஸ் நெரேட்டிவ்லாம் செட் பண்ணும்போது அதை யாருமே எக்ஸ்போஸ் பண்ணல. சரி, அவங்க எதனா சொல்லிட்டு போடணும்னு விட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ் எல்லாமே சேர்ந்து ஒரு அவலான்ச் எஃபெக்ட் மாதிரி, ஒரு சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தையும் கொடுத்து இப்போது அவ்வளோ ஓட்டுகளையும் சீட்டுகளையும் கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரராகவும் பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஒரு புது கட்சி வந்து பண்ணிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், எப்போவுமே நான் கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணி நிறைய விஷயம் சொல்லுவேன். புதுசாக ஒரு பேட்டர் வராரு. இப்போ சூரியவன்ஷின்னு ஒருத்தர் வந்திருக்கு, ஐபிஎல்ல விளையாடுறா, சின்ன பையன், 15-16 வயசு தான் ஆகுது, 14-15 வயசு தான் ஆகுது. அது மாதிரி புது ஆள் வரும்போது போலர் என்ன நினைப்பான், அவன் நார்மலாக போடுற மாதிரி தான் போடுவான். ஏன்னா எதிர்க்க விளையாடுற ஒரு சின்ன பையன்றது மட்டும் இல்லை, ஒரு புது பையன், புது ஆள். அவரை பற்றி எந்த டேட்டாவுமே யாருக்கிட்டையுமே இருக்காது. அவர் வந்து கவர் டிரைவ் ஆடுவாரா, புல் ஷாட் ஆடுவாரா, கட் பண்ணுவாரா, ஸ்கொயர் கட் பண்ணுவாரா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால் அந்த போலர் என்ன பண்ணுவான், அவன் நார்மலாக போடுவான். எப்படி போட்டாலும் அவர் அடிக்கிறாரு. அப்போ அதுதான் அந்த புது பிளேயரோட அட்வான்டேஜ். அப்போ அவரை பற்றி அவர் ஒரு 10 மேட்ச் ஆடணும், ஒரு வருஷம் விளையாடினா தான் அவரை பற்றி ஒரு டேட்டா நம்ம எடுக்க முடியும். ஓஹோ, இவர் இந்த மாதிரிலாம், இவரோட ஸ்ட்ரென்த் இது, இவரோட வீக்னஸ் இது, இப்படிலாம் பண்ணால் இவர் அவுட் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணால் நம்மளை புடந்து தள்ளிடுவார் இவர், இப்படிலாம் போட்டால் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க போலர்ஸ்லாம். அதுக்கேற்ற மாதிரி போட ஆரம்பிப்பாங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடாது, ஸ்பின்னர் தான் போட வைக்கணும், அது ரைட் ஆர்ம் ஸ்பின்னரை போடக்கூடாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் போட வைக்கணும் அப்படின்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய் புதுசாக வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்போ தான் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டாரு. இப்போ தான் அவரோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸும் ஒன்று ஒன்றா வரும். ஏன்னா இப்போ அவர் எல்லாம் டிஎம்கேவை பார்த்து சொன்னாரோ, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாரோ, இதெல்லாம் பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, பாட்டிலுக்கு 10 ரூபா, இது ஊழல், இது வாரிசு அரசியல், என்னமோ சொன்னார்ல, அந்த வாரிசு அரசியல் மட்டும் தான் அவர் கிளைம் ஆகாது. ஏன்னா அவங்க கட்சியில் அவங்க வந்தவங்க எல்லாருமே புது எம்எல்ஏ, அவங்களுக்கு வாரிசு இனிமேல் இவ்வளோ சீக்கிரம் வரப்போகிறது இல்லை. அந்த வாரிசுன்ற பிரச்சனையே கிடையாது அந்த கட்சியில் வச்சிங்களேன், பெரும்பாலும் கிடையாது. மற்றபடி அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் இப்போ வந்து எதிர்கொண்டாகணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, ஏதாவது ஒரு கொலை நடந்தால் அவர் கேட்பாங்க. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாவா, தலைவராக 20 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குவாங்க, குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயமா எது நடந்தாலும் அவர் கேட்பாங்க. அதே மாதிரி பொருளாதார வீழ்ச்சி அடையுதா, கேஸ் விலை உயருதா, இல்லை மும்மொழி திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா, பிஎம்சி பிரச்சனையா,
எது வந்தாலும் இப்போ அவர் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்றதை பொறுத்து அவரோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் வெளிப்படும். அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சிகள் அவங்களோட பாலிடிக்ஸை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ திமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகும்? எதிர்காலம் மீன்ஸ் இப்போ ஒரு 2019 இப்போ வரைக்கும் 24 வரைக்குமே அவங்க வெற்றி பெற்றது ஒரு கூட்டணி தான். அந்த ஒரு என்ன சொல்வது, ஒரு நரேட்டிவ், வெற்றி கூட்டணி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே வந்தாங்க. அதன் மூலமாக தொடர்ச்சியாக அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ அந்த கூட்டணி உடஞ்சிச்சு. காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க, விசிகா ஆல்மோஸ்ட் வெளியே தான். ஏன்னா இன்னொரு கட்சியோட கூட்டணியில் அமைச்சரவையில் அவங்க பங்கேற்றாங்க. ஐயுஎம்எலும் வெளியே போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் 2029 என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ ஒரு பெரிய கூட்டணி அவங்க கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அது இப்போ இல்லை. 2029 ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம், இல்லை நம்மளே தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற முடிவும் எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமாக அந்த எதிர்காலம் என்னவாகும் திமுகவை பொறுத்த வரைக்கும்? இதை விட மோசமான ஒரு சூழல், ஒரு தோல்வியெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்த கட்சி தான் திமுக. அதனால் அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதோ இல்லை மறுபடியும் ரீக்ரூப் ஆகி ரீஷேப் பண்ணி ரீபில்டு பண்ணி ரீவேம்ப் பண்ணி எழுந்து வர்றதோ அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அவங்க ரொம்பவே சிறப்பாக செயல்படுவாங்க. இல்லைன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இருக்கும்போது அவங்கள தோக்கடிச்சிட்டு இவங்க மறுபடியும் ஆட்சி 2 வாட்டி வந்திருக்காங்க. ஸோ அதனால் எதிர்கட்சியாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கூட்டணின்றது ஒரு பெரிய இப்போ ஒரு சிக்கலாக தான் வந்திருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்த ஒரு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி, ஒரு மதச்சார்பற்ற கூட்டணின்றது இப்போ அப்படியே உடஞ்சி இப்போ ஒரு விஜய் பக்கம் வந்திருக்கு, டிவிகே பக்கம் வந்திருக்கு. ஸோ கம்யூனிஸ்ட் மட்டும்தான் வெளியே இருக்காங்க. மீதி பேர் எல்லாருமே வந்து 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க, விசிகாவும் ஐயுஎம்எல்லும். அது ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். பட் இந்த ரோட் நெவர் எண்ட்ஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி பயணம் போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஒழிச்சு வச்சா கல்யாணமாக நின்றுவாங்களே, அந்த மாதிரி திமுகவோட அரசியல் பயணம் கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். யாருக்கு தெரியும், விசிகே வெளியே வந்ததுனால மேபி அடுத்த தேர்தலில், அது என்ன தேர்தல்னு தெரியாது, ஏதோ ஒரு தேர்தலில், அது 2029 இருக்கலாம், இல்லை 31 இருக்கலாம், அடுத்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட திமுகவோட கூட்டணியில் வரலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2029 தேர்தலில் மூன்றாவது அணியை ஒரு கட்டமைச்சு அதோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறத பொறுத்து திமுகவோட 2031 தேர்தல் வியூகம் இருக்கும். அதனால் ஒரு கட்சி போயிட்டா அது 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 ஒரு செட்பேக் தான். பட் அது ஒரு பர்மனன்ட் செட்பேக்காக இருக்காது. அதை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல வேற ஒரு கட்சி வந்து வரலாம். அதனால் அது அவங்களோட அரசியல் பயணம் தொடரும். எதிர்கட்சியாக ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க தான் நினைக்கிறேன். அண்டு இப்போ ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள், ஒருவேளை அவங்க எதனா குளறுபடி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து டிஎம்கே தான் ஃபேவராக வந்து நிற்கும். ஏன்னா அதை கேட்ச் பண்ணுற இடத்துல ஏடிஎம்கே இல்லை. டிஎம்கே மட்டும்தான் ஒரு எதிர்கட்சியாகவும் ஒன் அண்ட் ஒன்லி எதிர்கட்சியாகவும் செயல்பட போகுது. ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து எதிர்கட்சி கிடைக்க வேண்டிய அட்வான்டேஜ், இந்த ப்ரிவிலேஜ் எல்லாமே வந்து டிஎம்கே கிடைக்கும். அதை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக ரீக்ரூப் ஆகி வருவாங்க. அடுத்த தேர்தலுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆயுதத்தால் அவங்க தாக்கப்பட்டு அவங்க விழுந்துட்டாங்க. அது ஒரு சோஷியல் மீடியா, அது ஒரு ஆன்லைன் பாலிடிக்ஸ்லேயே அவங்க வந்து விழுந்துட்டாங்க. ப்ளஸ் புது கட்சின்றதுனால அவங்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் விட்டாங்க. எதிர்கொள்ளவே தேவையில்லை, அவங்க என்ன வரட்டும். அவங்க நினச்சாங்க ஒரு 20% ஓட்டு வாங்கினா கூட ஒரு 10 சீட்டு ஜெயிப்பார், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தில் பார்த்துக்கலாம் அவர் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எடுத்ததுமே வந்து ஆளுங்கட்சியாக வந்துட்டார். இனிமேல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா போன வாட்டி அவங்க பண்ணது எல்லாமே விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணல. அவங்க விஜய்க்கு பண்ண ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சைலண்டாக விட்டுருக்கு, அவரை இக்னோர் பண்ணிட்டு நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் தான் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. இப்போ இவர் ஆளுங்கட்சியாக வந்ததுனால இவர் மேலே ஃபோக்கஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இப்போ ஒரு விதத்தில் பார்த்தா டிஎம்கே பண்ண ஸ்ட்ராட்டஜி விஜய் கிட்ட மட்டும்தான் தோற்றுருக்கு. ஏடிஎம்கே கிட்ட ஜெயிச்சிருக்குல்ல, அவங்கள ஆளுங்கட்சியாக விட விடலை. அது ஒன்று. இன்னொன்று, பிஜேபி ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. போன வாட்டியை 4 சீட் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். இந்த வாட்டி ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது அது இப்போ இவங்களோட அந்த ஆங்கிளில் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க கண்டுக்காமல் விட்ட ஸ்ட்ராட்டஜியில் தான் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்ச ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியை வந்து இவங்க அழிச்சு நிறைவேறிருக்காங்க. அடுத்த வாட்டி விஜய் மேலே ஃபோக்கஸ் வச்சு இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அதை வந்து கொண்டு போனாங்கன்னா அது எப்படி இருக்குது அவுட்கம்னு பார்க்கலாம். ஓகே.